பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்பதாக. நான் அல்ல, கிறிஸ்துவே, நாட் ஐ பட் கிரைஸ்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சுயத்தை மையப்படுத்தி ஜீவிக்கிற வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்வதற்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தவர். ஆகையால் தான் நான் அல்ல, கிறிஸ்து என்றான். தன்னை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன் என்றும், கிறிஸ்துவின் சிலுவையின் காயத்தின் தழும்புகளை சரீரத்தில் அணிந்தவன் என்றும், சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்றும் அறிக்கையிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுயத்தையும் மாம்சத்தையும் உலகத்தையும் மையப்படுத்தி ஜீவிப்பதை விட்டுவிட்டு சிலுவையை மையப்படுத்தி சிலுவைநாதரை மையப்படுத்தி ஜீவிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் அல்ல, கிறிஸ்துவே என்று மேற்குறிப்பிட்ட வசனத்தில் அறிக்கையிட்ட சூழ்நிலையை பார்க்கும்போது, பேதுரு எருசலேமிலிருந்து முதலாய் புறஜாதிகளுக்கென்று நிறுவப்பட்ட அந்தியோகியா சபைக்கு வருகிறான். வந்தவுடன் புறஜாதிகளோடு ஐக்கியம் கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறவனாக காணப்பட்டான். ஆனால் யாக்கோபினால் அனுப்பப்பட்ட சில யூதர்கள் எருசலேமிலிருந்து வந்தபோது அவர்களுக்கு பயந்து புறஜாதிகளோடு ஐக்கியம் கொள்ளுவதையும் சாப்பிடுவதையும் தவிர்த்து விலகினான். அவனோடு சேர்ந்து மற்ற யூதர்களும் பர்னபாவும் மாய்மாலம் பண்ணினார்கள். இப்படி ஏற்கனவே கொர்நேலியுவின் காரியத்தில் கர்த்தர் ஜனங்களிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை அப்போஸ்தலர் 10 மூலம் அவனுக்கு தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தோம். பேதுரு இன்னும் சுயத்தை மையப்படுத்தி யூத மார்க்கத்தை முக்கியப்படுத்தி புறஜாதிகளை அற்பமாக கருதி மாய்மாலம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். இப்படி சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்ப பேதுரு நடவாததை பவுல் கண்டு அவனை முகமுகமாய் எதிர்த்து நீ செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டினான். இந்நிலையில் தன்னை குறித்து பவுல் கூறும்போது, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சாட்சி பகர்ந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்று சொல்லுவதையும் நம்முடைய சுயத்தையும் நம்முடைய சமுதாய பாரம்பரிய மேட்டிமைகளையும் விட்டு வெளியே வந்து எல்லாம் இயேசு என்று அறிக்கையிடுங்கள். கிறிஸ்துவில் இருந்த தாழ்மை, கீழ்ப்படிதல், நீதி, பரிசுத்தம், சிந்தை, ஆத்தும பாரம் நமக்குள்ளும் இருக்கட்டும். நம்மை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அவர் நம்மில் பெருகும்படிக்கு இடம் கொடுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் வாசனை உங்கள் மூலம் மற்றவர்கள் நடுவில் வீசும். நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக காணப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் எங்கள் சுயத்தை மையப்படுத்தி ஜீவித்த நாட்கள் போதும். இனி உம்மை மையப்படுத்தி சிலுவையை மையப்படுத்தி வாழ்வதற்கு கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நான் அல்ல, கிறிஸ்துவே என்றும், யோவான் ஸ்நானகனைப் போல நீரங்களில் பெருக வேண்டும், நாங்கள் சுருக வேண்டும் என்ற சிந்தையோடு கூட அனுதினமும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாக்கு கொடுத்த தேவன் இவர்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீராக. பரத்திலிருந்து வருகிற நல்ல ஈவுகளால் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.